11th வரக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒவ்வொரு வருஷமும் நீட்ல ஒரு மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து கேட்டுறாங்க. ஏன் சார் இதுல இருந்து கேக்குறாங்கன்னா எல்லா சாப்டர்லயுமே இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஒரு ஒர்க் எனர்ஜி பவரா, இந்த ஒர்க் எனர்ஜி பவர்ல ஒர்க் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு, அதுக்கான டைமென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் என்ன, அதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, இதை பத்தி எல்லாம் படிக்கிறதா இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ங்கிற சாப்டர். பாருங்க, if the error in the measurement of a radius of the sphere is 2%. ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், இதை மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு எரர் கிடைக்குதுன்னா டெல்டா ஆரோட வேல்யூ 2%. இது எவ்வளவு கிடைக்குது? 2% அப்படிங்கிறது கிடைக்குது. தென் எரர் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் v is equal to என்ன வரும்? 4/3 pi r cube அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப ஆரை மெஷர் பண்ணும்போது நமக்கு 2% எரர்னா அதோட வால்யூம்ல எவ்வளவு எரர் கிடைக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இது சிம்பிளா வந்து என்ன பண்ணுங்க, இதோட பவர் என்ன? 3 இருக்கா? இந்த 3 வந்து என்ன பண்றீங்க, இந்த 2% மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 3 into 2% போட்டோம்னா ஆன்சர் வந்து 6%. இது ஷார்ட்கட் தான், சிம்பிளா சொல்றேன். இந்த ஃபார்முலா தெரியணும். ஏன்னா வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube. அப்ப வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r cube. ஆனா ஆரை மெஷர் பண்ணும்போது எவ்வளவு எரர் கிடைக்குது? 2% வருதுன்னா வால்யூமை மெஷர் பண்ணும்போது 3 into 2% போட்டோம்னா ஆன்சர் வந்து 6%. So the correct answer is option B, 6%. Next, percentage errors in the measurement of mass and speed are 2% and 3% respectively. The error in the measurement of kinetic energy obtained by measuring the mass and speed will be. இப்போ வந்து என்னன்னா மாஸ் மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுன்னா 2%. அதே மாதிரி வெலாசிட்டியை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்பீடை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் வந்து 3% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப the error in the estimate of kinetic energy obtained by measuring mass and speed. அப்ப கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? half mv². அப்ப கைனடிக் எனர்ஜிங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா mv²க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. மாஸோட பவர் என்ன? 1. வெல ஸ்பீடோட பவர் என்ன? 2. அப்ப இங்க வந்து என்ன பண்ணணும், இந்த 1 into m ஓட பவர் என்ன? 1. அப்ப மாஸ்ல மெஷர் பண்ணக்கூடிய எரர் எவ்வளவு? 2% பிளஸ் வெலாசிட்டியோட பவர் என்ன? ஸ்பீடோட பவர் வந்து 2. இதோட எரர் எவ்வளவு? 3%. இப்ப ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 2% பிளஸ் 2 into 3 6% போட்டோம்னா 8%. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரி, ரொம்ப சிம்பிளான ஐடியா. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியணும். மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, கைனடிக் எனர்ஜில எவ்வளவு எரர் கிடைக்கும், மாஸோட எரர், அதே மாதிரி வெலாசிட்டி மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி ஸ்பீட் எல்லாம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஸ்பீடை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் 3%. அப்ப கைனடிக் எனர்ஜில என்ன எரர்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒருவேளை மொமெண்டம்ல எவ்வளவு எரர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா P is equal to mvன்னு வரும். அப்ப எம்மோட பவர் 1, வெலாசிட்டியோட பவர் இது 1. அப்ப இது என்ன வரும்? 1 into இதுல மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் 2% பிளஸ் வெலாசிட்டி v வந்து அதோட பவர் என்ன? 1. இதை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் 3%. அப்ப 2% பிளஸ் 3% இஸ் ஈக்குவல் டு 5% அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து மொமெண்டம் மெஷர் பண்ணும்போது மாஸ் கொடுத்துறாங்க, வெலாசிட்டி கொடுத்துறாங்க, மொமெண்டம்னு கேட்டா இதே டேட்டாக்கு என்ன வருது? 5% அப்படிங்கிறது வருது. ஆனா அதே இது ஸ்பீடுக்கு பார்க்கும்போது பாருங்க, half mv² ஃபார்முலாவா. அப்ப இதோட பவர் டெல்டா எம்க்கு வந்து பார்த்தோம்னா 2%, டெல்டா v அதுக்கு வந்து v²னா 2 into 3 equal to 6%. 6% plus 2% போட்டோம்னா 8% அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 2025ல நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாடல் கொஸ்டின். ஓகே, the density of a cube is measured by measuring its mass and length of its sides. ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபோட டென்சிட்டியை மெஷர் பண்ணணும். அதுக்கு என்னன்னா மாஸ் மெஷர் பண்ணி சொல்லிட்டாங்க, அதே மாதிரி லெங்தையும் மெஷர் பண்ணி சொல்றாங்க. if the maximum error in the measurement of mass and length are 3% and 2% respectively. இப்போ மாஸை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 3%. சரியா? டெல்டா எம் ஓட வேல்யூ எவ்வளவு? 3%. அதே மாதிரி லெங்த்தை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவு? 2% சொல்றாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? the maximum error in the measurement of density. அப்ப டென்சிட்டியை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் என்ன? டென்சிட்டி ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். சரியா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மாஸ் பர் வால்யூம். அப்ப டெல்டா ரோ இதோட வேல்யூ வேணும்னா என்னன்னு பாருங்க, மாஸோட பவர் வந்து என்னன்னா 1. அப்ப 1 into 3% பிளஸ் லென்த் அப்படின்னா பாருங்க, இது m/l கியூப். வால்யூம்னா என்ன சொல்லலாம்? l கியூப், கியூபோட வால்யூம். அப்ப l கியூப்னா இதோட பவர் என்ன வருது? 3 வருது. இன்ட்டு இது எவ்வளவு? 2% எரர். அப்ப 3% பிளஸ் 6% போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன? டென்சிட்டியை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 9%. இது எல்லாமே நம்ம பவர் வச்சு தான் போட்டுட்டு இருக்கோம். சரியா? ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு மறந்துடும். எல்லாமே நோட் புக் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், if the voltage across a bulb rated 220 volt 100 watts drops by 2.5% of the rated value, the percentage of the rated value by which the power would decreases.
இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் 100 வாட் சொல்றாங்க. இதுல வந்து என்ன இது எவ்வளவு குறையுதுன்னா 2.5% ஆஃப் த ரேட்டட் வேல்யூ குறையுது. அப்ப த பர்சன்டேஜ் ஆஃப் த ரேட்டட் வேல்யூ பை விச் த பவர் வுட் டிக்ரீஸ். பவர் எந்த அளவு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க. நமக்கு பவருக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, பவர் P யோட வேல்யூ என்னன்னா V² பை R அப்படிங்கிறது ஃபார்முலா. V² டிவைட் பை ஆர்ங்கிறதா பவருக்கான ஃபார்முலா. இதுல ஒரு பல்பு அப்படிங்கிறப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப பவர் P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V². இதுல வந்து என்ன எவ்வளவு டிராப் ஆகுது வோல்டேஜ் 2.5% டிராப் ஆகுது அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப பவர் எவ்வளவு டிராப் ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப டெல்டா P இஸ் டிவைட் பை P இன்டு 100 இதை இவங்க கேக்குறது ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லலாம் 2 இன்டு இது ஃபார்முலா அப்படி போடுறேன் 2 இன்டு டெல்டா V பை V இன்டு 100. அப்ப டெல்டா V பை V யோட வேல்யூ வந்து 2.5 இன்டு 100. அப்ப போட்டோம்னா இது 5%. இப்போ 2 இன்டு 2.5% இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 5%. இந்த இதுலயே வந்து இந்த 100ங்கிறத இது பண்ணிருக்கீங்க. இது பர்சன்டேஜ்ல தான் நம்ம சொல்றது. ஓகே, இப்போ 2 இன்டு அதான் அவங்க தந்திருக்கதே 2.5% தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 இன்டு 2.5% போட்டாங்க ஜஸ்ட் 5% அப்படிங்கிறது டைரக்டாவே ஆன்சர் வந்துருது. இதுதான் வந்து பவர்ல எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறது. சோ என்ன சார் 100 போட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க பர்சன்டேஜ் டைரக்டாவே கொடுத்ததுனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டைரக்டா அந்த எரர் 2.5% இன்டு 2 போட்டோம்னா 5% அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் மாடல், ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. இந்த மாடல்ல தான் நமக்கு என்ன பண்ணாங்க, இந்த நீட் 2025ல ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. சரியா, இங்க ரொம்ப சிம்பிள். என்ன பவர் P இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, A³ B² டிவைட் பை CD. அப்ப A ஓட பவர் வந்து பாருங்க 3, B யோட பவர் வந்து என்ன 2, C யோட பவர் வந்து என்ன 1, D யோட பவர் வந்து என்ன 1. ஓகே, இப்ப ஏவை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் வந்து என்ன 1%. அப்ப 3 இன்டு 1% போட்டுக்கலாம். அப்ப B மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் என்ன 2%. C மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற எரர் 3%. அதே மாதிரி D மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற எரர் 4%. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 3%, இது வந்து என்ன வரும் 4%, அகைன் இது 3% வரும், இது வந்து என்ன 4% வரும். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 3 + 4 7 10 14%. So the correct answer is 14%. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாடல் நல்லா பாத்துக்கோங்க. ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் இந்த மாடல் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமில 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus subscribers வந்து இருக்கு. நான் சிரி சாரோட ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.